ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்டி வெர்சஸ் ஹெச்டிடி. நம்ம கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் வாங்கும்போது எஸ்எஸ்டி வாங்கலாமா, ஹெச்டிடி வாங்கலாமா, இல்லை ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம், ஸ்பீடு, ப்ரைஸ், லைஃப் டைமில் எது பெஸ்ட்டு, இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எந்த ஸ்டோரேஜ் டிவைஸை சூஸ் பண்ணலான்னு தெளிவாக தெரியும். வாங்க பார்க்கலாம். எஸ்எஸ்டி ஃபஸ்ட்டு ஹெச்டிடினா என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெச்டிடியோடைய ஃபுல் ஃபார்ம் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். இது ரொம்ப இயர்ஸாகவே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மேக்னெட்டிக் டிஸ்க்கு வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ரீட் ரைட் ஹெட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், டேட்டாவை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும். அதனால் இதை மெக்கானிக்கல் ஸ்டோரேஜ் என்பாங்க. எஸ்எஸ்டினா என்னென்னா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். இதில் எந்த ஒரு மூவிங் பார்ட்ஸுமே இருக்காது, மெமரி சிப்பில் தான் டேட்டா ஸ்டோர் ஆகும். அதனால் எஸ்எஸ்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் செய்யும். ஸ்பீட் கம்பேர் பண்ணோன்னா விண்டோஸில் பூட் ஆக ஹெச்டிடி 40 to 60 செகண்ட் ஆகலாம். ஆனால் எஸ்எஸ்டியில் 10 to 50 செகண்ட்ஸ்லேயே பூட் ஆகிடும். ஒரு 5 GB ஃபைலை காப்பி செஞ்சாலும் ஹெச்டிடியில் அதிக நேரம் எடுத்துக்கும். எஸ்எஸ்டியில் சில செகண்ட்லேயே முடிச்சிடும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகவும் எஸ்எஸ்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும். டியூரபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஹெச்டிடி டிஸ்கில் சுற்றிட்டே இருக்கனால கீழே விழுந்தால் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே எஸ்எஸ்டி மூவிங் பார்ட் இல்லாததுனால ஷாக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நம்ம எஸ்எஸ்டியே நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ப்ரைஸ்ன்னு எடுத்துட்டோன்னா எஸ்எஸ்டி தான் வின்னர். 1 TB ஹெச்டிடி மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். அதே கேப்பபிலிட்டி எஸ்எஸ்டி வாங்கணும்னா அதிக விலையில் இருக்கும். அதனால் பட்ஜெட் குறைவாக இருந்தால் ஹெச்டிடி நல்ல ஆப்ஷன் தான். கேமிங் அண்ட் எடிட்டிங்னு பார்த்தோன்னா கேம்ஸ் இன்ஸ்டால் செய்ய எஸ்எஸ்டி பயன்படுத்தினா லோடிங் டைம் குறையும். வீடியோ எடிட்டிங்க்கு சாஃப்ட்வேர்களுக்கும் வேகமாக ஓப்பன் ஆகும். அதனால் அதிக ஸ்டோரேஜ் வேண்டும்னா ஹெச்டிடி உதவும். சரி, ஓகே. அட்வான்டேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஹெச்டிடின்னு எடுத்துட்டோன்னா காஸ்ட் வைஸ் ரொம்பவே லோவாக தான் இருக்கும். எஸ்எஸ்டியை விட அதிக ஸ்டோரேஜ் இருக்கும். ஆனால் என்ன ஸ்லோவாக இருக்கும், நாய்ஸ் வரும், ஷாக்கில் டேமேஜ் ஆகலாம். எஸ்எஸ்டின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும், குறைந்த பவர் தான் எடுத்துக்கும். லேப்டாப் பேட்டரியில் கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக இருக்கும். ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா அதிகம்தான். சரி, யாருக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போமா? ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், ஆஃபீஸ் யூசர்ஸ், கேமர்ஸ்லாம் எஸ்எஸ்டிக்கு போகலாம். வீடியோ எடிட்டர்ஸ் எஸ்எஸ்டி ப்ளஸ் ஹெச்டிடி பெஸ்ட்டு. பேக்கப் மட்டும் வேணும்னா ஹெச்டிடிக்கு போகலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஸ்பீடு முக்கியம்னா எஸ்எஸ்டி. ஸ்டோரேஜ் அதிகம் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா ஹெச்டிடி. பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர், எஸ்எஸ்டி தான். ஃபோட்டோஸ், வீடியோஸ், பேக்கப்புக்கெலாம் ஹெச்டிடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.